எப்போ சான்ஸ் இல்லை மக்களே, லைவ் இது. ஐயோ சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்க, பாம்பை பாருங்க, பக்கத்தில் நான் நடந்து வர்றேன். இந்த தெரியுது பாருங்க, சாரப்பாம்பா நல்ல பாம்பான்னு தெரியல, சாரப்பாம்பு மாதிரி தான் இருக்காது. இங்கே பாருங்க, எத்த தண்டி கிடக்கு பாருங்க. நான் இப்படி இப்படி இங்கே வந்துட்டு வர்றேன். ஐயோ நம்ம இப்போ மாடை கட்டிட்டு இங்கிட்டு வர்றேன். இங்கே வந்து பார்த்தா பெருசாக கிடக்குங்க அது பாட்டு பக்கத்தில். ஐயோ சான்ஸே இல்லை. என்னங்க நம்ம கண்ணிலே படுது மஞ்சள் சாரங்க. என்ன மண்ணுக்குள்ளே புதையுது, ஏதோ பிடிக்கிறதுக்கு பார்க்குதுங்க. அது அப்படியே கழுத்தை திரிகிட்டு இருக்கு பாருங்க, கழுத்தை திருகி உள்ளே போயிட்டே இருக்குங்க. அது அது ஏன் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஏதோ எலியை எதுவும் பிடிச்சிருச்சா, இல்லை தவளையை பிடிச்சிருச்சா, இல்லை உள்ள உள்ள ஏன் கழுத்தை வச்சு திருவுதுன்னு தெரியலையே. அது ஐயோ சான்ஸே இல்லையே. என்ன நம்ம கண்ணிலே படுது. ஐயோ பார்க்குதுப்பா, என்ன பார்க்குதுப்பா. இது சாரை தான், நல்ல வேலை நல்ல பாம்பு இல்லை, சாரை தான். சாரை வந்து விவசாயிகளுக்கு நல்லது பண்ணும்பாங்க. அப்பாடியோ எத்த தண்டி இருக்கு பாருங்க. அப்பா மகமாயி தாயே காப்பாற்றுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்பா காப்பாற்றுங்க, எங்களை எதுவுமே பண்ணிடாதப்பா. நான் இந்த பூமியில் தான்ப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை எதுவுமே பண்ணிடாதப்பா. எங்கள் குடும்பத்தில் யாரையுமே, இங்கே வர்றவங்க யாருமே எதுவுமே பண்ணிடாதப்பா. டெய்லி ராப்பகலாக உழைக்கிறோம்ப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே, என்ன பார்க்குற? எப்பா சரப்பாம்பே, நீ தானே எலியெல்லாம் பிடிச்சி எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எங்களை கடிக்க மாட்ட தானே? என்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கி. எப்படி அது உள்ள மண்ணுக்குள்ளே தலையை வச்சு அமுக்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கியே. நீங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணதுனால அப்படி தெரியுது. இவ்வளோ தாங்க டிஸ்டன்ஸு, நானும் அதுவும் நிற்கிறது இவ்வளோ தான் டிஸ்டன்ஸு. பாருங்கள், நான் யதார்த்தமாக முந்தா நாள் வந்தேங்க, நடந்து போயிட்டுருக்கேன், பக்கத்துலேயே கடந்திருக்கு. சரன்னுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இது என் காலுக்கு பக்கத்தில் போணுச்சு. அது எந்த இடத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இப்படி வந்தேங்க, இந்த கேப்பில் தோப்புக்குள்ளேருந்து அதுக்குள்ளேயும் இது வந்து இதுதான் கடந்திருக்கு. இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குதா, அதனால இது வந்து இங்கே கடந்துக்கிட்டு இருக்குங்க. சாரை தாங்க ஏதோ முழுங்கியிருக்குங்க, வயிறும் உப்பி இருக்குது. இப்போ நான் கிட்ட போனேன்னா தலைவர் வந்து திமிங்கல் அந்த ஆனங்கோ கூவ நதி ஓரத்தில் வந்த இடம் நாந்துங்கோ. என்ன தான் பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னமோ பாம்போடையே நம்மளுக்கு இந்த பிறவியில் அதிகமாக பழகிறாப்புல ஆயிடுச்சு. எல்லா பாம்பையும் பார்த்துட்டேன், நான் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணலைங்க. என்னடா அசையாமல் கிடக்குதே, இது செத்து போச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு லைவ் சேனல் வந்துருந்துச்சுன்னா இப்போ லைவ் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். ஏன்னா என் குரல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. மயில், கிளி, குயில், அப்புறம் முயல், இது மாதிரி பாம்பு, எல்லா வகையான பாம்பும் இருக்குது. இவன் ஒருத்தன் தாண்டாங்கிட்ட வந்துட்டு போயிட்டுருக்கான். இவனே விட்டோம்னா நம்மளை இந்த இடமே காடு மாதிரி பண்ணிடுவான். அதனால் இவனை எதுவும் பண்ணக்கூடாது. கிளம்புதுங்க. தலை, எங்கே தலை கிளம்புறீங்க? தலை கிளம்பாதீங்க, தலை கிளம்பாதீங்க, பொறுமையாக போங்க. உங்கள் இறையை பிடிச்சிட்டிங்களா? இறையை பிடிச்சி தின்னுட்டிங்களா தலை? ஏன் தலை ஆட்ரா சக்கனாண்ணா, போடு வா வெளியே வா. நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீ நண்பர், விவசாயிகளின் நண்பன். இங்கே பாரு, பெரிய மாதிரி போயிட்டுருக்காப்புல பாரு. சாரை தான், மஞ்சள் சாரை. இவங்க பேர் மஞ்சள் சாரை. அப்படியே முள்ளுன்னு கிடக்குறாப்புல, முள்ளுன்னு கிடக்குறாப்புல. அப்படியே பார்க்குறாப்புல. என்னை எதுவுமே கடிச்சிடாதம்மா, கிவ்வி வந்துடாத. அப்பா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இதோ ஜாலியாக இருக்காப்புல தெரியுது எனக்கு. பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். தள்ளி போடாம்பிங்க, உனக்கு கேமரா வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலான்னு திட்டுவீங்க. எது வேண்டாலும் திட்டுங்க. எனக்கு வந்து ஆஞ்சநேயர், மகமாயி, பிடாரியம்மா, புத்தியம்மா துணை இருக்குது. சொக்கநாண்டியார் துணையாக இருக்கார். எங்கள் தாத்தா அப்பாய் துணை இருக்காங்க. உண்மையிலங்க இந்த மாதிரி நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கானுங்க. புண்ணியம் பண்ணுறது இல்லாமல் நம்ம அவங்களையெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணலைங்க. பூர்வகால புண்ணியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராகு பகவான் துணை இருக்குங்க, இல்லாட்டினா முடியாதுங்க. ராகு பகவான் கண்டிப்பாக நம்மளுக்கு துணை இருக்குது உண்மையில்.
பாருங்கள் எப்படி கிடக்கிறாப்புலன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் போகிறேன். முள்ளுன்னு கிடக்கிறாப்புலங்க அப்படியே. எப்பா எனக்கே பயமாக இருக்குது. பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இப்போ இந்த டிஸ்டன்ஸை காமிக்கிறேன். அது என்னையே தான் பார்த்துன்னு இருக்குது. கடிச்சு போடாத. ஆனால் கடிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நம்ம ரெகுலராக இங்கே வந்துட்டு போகிறதுனால நம்மளை கடிக்க மாட்டேன். இந்த இடம்தான், இந்த இங்கே தான் மாடு கட்டிட்டு வந்தேன். நீ கிளம்பிட்டியா? இந்த எடுக்கவா கிளம்புறிய? எங்கே கிளம்புறியா இங்கேயே கிடக்குறியா? யதார்த்தமாக பார்க்குறேன், நீ பாட்டுங்க வந்து செவனேன்னு கிடக்கிற பசுமாலமாக பக்கத்தில். உனக்கு அடசலான இடத்துலலாம் போய் இறைய பிடிக்க மாட்டியா? ஓனா குருவியை கூட அசந்தா பிடிச்சி முழுங்கிடுற நீ. குருவி, தவளை, எலி, என் பாம்புக்கிட்டேயே முழுங்குற நீ. இனத்தையே தூக்கி போட்டு டபக்குன்னு முழுங்கிடுற. என்ன தான் பண்ண போகிற? எங்கே கிளம்புற நீ? இப்போ ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நீ எங்கே போகிறங்கிறத நான் பார்ப்பேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போமா? நம்ம ஃபோனு ஒன்றும் உடையலைன்னா கிளாரிட்டி உடையுமா என்னன்னு தெரியலையே. ஏதோ நம்மளுக்குள்ள வசதி கேட்பா தான் ஃபோனு. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். அதுவும் இப்போ டியூவில் வாங்கினது தானே. இன்னும் 4 மாதம் டியூ கட்டினா தான் ஃபோனு நம்மளுக்கு சொந்தம். ரைட்டு விடுங்க. நான் வந்து போயிட்டு இருக்காப்லையே தலை. வேறு லெவல் தலை. நீ உன்னை அப்படியே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் தலை. ஏக்காமாக்கா நீ தான் தலை. சூப்பர் தலை. ஆஹா, அந்த பொசிஷன் போயிடுச்சே. எடுத்துட்டேன் தலை. ரொம்ப ஆற்றணும். ஆடுதோ. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ தலை வந்து எட்டி போய் நின்று பார்க்குறாப்புல. அவங்கள பின்தொடர்ந்து போனோம்னா நம்மளை கண்டிப்பாக அவங்க சீருவாங்க. அவங்க குணம் வந்து சீர்றது. பாம்புனாலே சீர்றது தானே. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலன்னா இப்போ நம்ம பக்கத்துலேயே நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டு இருந்தால் கூட அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சு பக்கத்தில் போனோம். என் பேரே பாம்புடா, நீ என்னக்கிட்டே பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு சீனா போடுறியா? இந்தா வாங்கிக்கன்னு போட்டுருவாப்புல. நீ நண்பனாக இருந்து யாராக இருந்தா எனக்கு என்ன? என்னக்கிட்ட நீ வரலாமா? நீ மனுஷனாக இருக்கிறவன் என்னக்கிட்ட வந்து ஜந்துக்கிட்ட வந்து உறவாடுறிய. நான் என்ன பேச போகிறேன்? நான் சிரிக்க போகிறேன்? எனக்கு தெரிஞ்சது விஷந்தாண்டா என்னக்கிட்ட இருக்குது. அதை தாண்டா கொடுக்க முடியும் உங்களுக்கு அன்பளிப்பா. பாசம்னால பக்கத்தில் வந்து படுத்துக்கணும்னு நினச்சியா? பக்கத்தில் வந்து படுத்தாலும் போட்டுட்டு தாண்டா படுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணுற. என்ன தான் பண்ணி முடிக்கிறேன்னு பார்க்குறேன். நீ எங்கெங்கே போயிட்டுருக்கேன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துக்கவா. என்ன கீழே அண்ணாந்து பார்க்குற? என்னத்தை இது பண்ண போகிற? கிளம்பி போயிட்டு இருக்காப்புல. சரன்னு போகிறாப்புல பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஏந்திரிச்சு போனோன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணுவாப்புலையா? இருங்க பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவங்க நோன்ன இடம் இந்த இருக்குங்க. போயிட்டு இருக்காப்புல. இந்த போகிறாப்புல. எங்கே வந்தாப்புல ஆளை காணுமே. எங்கெங்க வந்துச்சு? பொந்துக்குள்ளே எதுவும் போயிடுச்சோ? வேறு சைடு அங்கிட்டு போகலையே. எங்கடா போச்சு? இந்த ஒரு தென்னை மரம் உடஞ்சது கிடக்கு. இங்கே தான் வந்து உள்ளே வந்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன், காணுமே. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோ? அந்த உள்ளே சுருட்டின்னு படுத்துருக்காப்புல தங்கப்பில். உள்ள ரப்படி அடிப்பாப்புல. ஓ, பெரிய மாதிரி சுருட்டிட்டாப்புலப்பா உள்ள. இந்த தலையெடுத்து பார்க்குறாப்புல பாருங்கள். இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒன்றுக்கிட்ட வரல, என்னை பார்க்க வருதுங்க அது. இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சா தெரியுமான்னு தெரியல. அது சரி,
உள்ளே போய் படுத்துக்குதுங்க. தலையை உள்ளே விட்டுருச்சு, அதனால தைரியமாக உங்களுக்கு கிட்ட போகிறேன். என்னடா அது கருப்பாக இருக்குது, தெரிய மாட்டேங்குது. தெரியுதா இல்லையாங்க? ஆகா, தெரியலையே. ஆஹா, இந்த பொந்துக்குள்ளே இருக்கிறதே தெரில. எனக்கு கண்ணில் நேராக தெரியுது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் தெரியல. இதுக்கு மேலே நம்ம கிட்ட போகிறது நல்லதுக்கு இல்லை. கிளம்பிடுவோமா? இந்த பொந்துக்குள்ளே தாங்க இருக்குது. கைலைட் அடித்து காமிக்கிறதா என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? உள்ளே போய் சுருட்டின்னு படுத்துருக்குங்க. தெரியுதா இல்லையாங்க? அடாடா, தெரியவே இல்லையே கேமராவில். தெரியவே இல்லைங்க, இங்கே இருட்டாக இருக்கிறதுனால தெரியவே இல்லைங்க. ரெகுலராக இதில் தான் வந்து தங்கும் போல இருக்குது. இந்த கடைக்கு பாருங்கள், இதில் வந்து தங்கும் போல இருக்குது. இந்த பிரி மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே பிரி மாதிரி இருக்குது. தெரியுமா என்னன்னு தெரில உங்களுக்கு. இதுக்கு மேலேயெல்லாம் நம்ம கிட்ட போகிறது நல்லதுக்கு இல்லை. அவர் தலையை தூக்கிட்டு வந்துடுவாப்புல. இன்னும் அசைவு இருக்குது அவங்களுக்கு. சரி, ஓகே, அப்படியே இருந்துட்டு போட்டோம். பாய். இதுக்கு மேலே நான் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே தான் எடுத்தோம் நம்ம. இந்த பங்கனப்பள்ளி மரத்துக்கு கீழே தான் அது இருந்தது அன்னைக்கு. அந்த ஒரு சருகு மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட நான் நடந்து போயிட்டுருக்கும்போது நம்ம கடலை கொடிக்கு பக்கத்தில் வந்து அந்த இடத்துல சருகு கேப்பில் அங்கே வயலுக்கு அந்த சைடு வயலுக்கு இறங்கும்போது இந்த பங்கனப்பள்ளி மரத்துக்கு கீழே அந்த அடசல்லேருந்து சரட்டுன்னு போணுச்சு. அப்போக்கி நம்ம காலுக்கு பக்கத்துலாம் போணுச்சு. அப்போ அது பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்கேன். அதனால் அது வந்து நம்மளை ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி மத்தியான நேரமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2:45 டைம் மத்தியானம். ஸோ இது வந்து நம்ம கண்ணில் பட்டுருச்சு. என்னடான்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் பெரிய மாதிரி படுத்துருந்துச்சு. ஸோ அதான் வீடியோ எடுத்தேன். இப்போ போய் அது இடத்துல படுத்துக்கிடுச்சு. இதை கிளச்சி விடலாமா வேண்டாமா, இல்லை ரெகுலராக வந்து அது படுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம விட்டுருவோம். போய்ட்டு விஷப்பாம்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பயம்தான். இது நம்மளுக்கு நன்மை செய்கிறது தான், சாரப்பாம்பு. இங்கே இந்த பொந்தில் தாங்க படுத்துருக்கு. இந்த பெரிய மாதிரி சுற்றி இருக்குங்க. சரி, நான் கிளம்புறேன். ஸோ இந்த இடம் தான் அது. இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, பாய்.